கமல் அண்ட் ரஜினி காம்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அகல போகுது. இதோட டேரக்டர் வந்து நெல்சன். இதில் வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ வந்து இன்றைக்கி தான் ஜஸ்ட்னா வந்து லான்ச் ஆகிருக்கு. ப்ரோமோ வீடியோ பார்த்திங்கன்னா நெல்சன் ஸ்டைலில் கொஞ்சம் நல்லா ஃபன் டோனில் இருக்குது. இவங்க 2 பேரோட லுக்கும் கூட நல்லாயிருக்கு. கமல் அண்ட் ரஜினி சார் கூட நல்லாயிருக்கு. ப்ரோமோ ஜாலியாக எந்த பக்கம் போகலான்னு நெல்சன் யோசிச்சுட்டு இருக்கு. சரி இந்த பக்கம் போவோன்ற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு போக அந்த பக்கம் போய் சொல்கிறாங்க. காஸ்டியூம் செலக்ட் பண்ணுறதுலேருந்து அவர் எடுத்துட்டாரா அப்போ நான் இது எடுக்கிறேன் அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றின்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 பேரும் கதவை திறக்க 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் அப்படியே காமிக்கிறாங்க. லுக்கு வந்து காட்டுறாங்க. கமல் சார் லுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரஜினி சார் லுக்கு வந்து ஹேர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா கேரேஜுக்குள்ளே நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் படத்தில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதை யாரும் மறக்க முடியாங்க. அந்த மாதிரி ஒரு சீனு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஃபுல்லாக பொம்பளை பிள்ளைங்களாம் வேலைக்கு வச்சுருக்காங்க. இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு காரில் ஏறி உட்காந்து கார் எடுக்கலான்னு பார்த்தா பின்னாடி 2 பேர் இருக்காங்க. யாரான்னு தெரியும் பார்த்தா நம்ம அனியும் நெல்சனும் ஏஞ்சி நின்று இந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டிருக்கேன்னு அனி சொல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ யார் ஹீரோன்னு சொல்லுன்ட்டு அந்த இடத்துல டைட்டிலில் போடுறாங்க. சாரி டைட்டிலில் ப்ரோமோ முடிக்கிறாங்க. நல்லாயிருக்கு. இதில் வந்து அனி வந்து ஒரு டியூன் போட்டிருக்காரு. இது வந்து கமல் சார்தும் ரஜினி சார் பழைய படத்தை 2 சேர்த்து காம்போ பண்ண ஒரு டியூன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் அது என்ன டியூன்னு தான் எனக்கு தெரியல. அது நீங்கள் ஏன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போயிடுங்க. என்ன டியூன்னு தெரியல. இந்த ப்ரோமோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அப்புறம் இந்த படத்தை நீங்கள் ஹைப் ஆவீங்களா இல்லையான்றதை சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா கூலி படத்துலேயே ஓவர் ஹைப் ஆகிட்டோமா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக லிமிட்டடாக வச்சுருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட்டில் போட்டு போயிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பை சி யூ.